ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தாய் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். லாஸ்ட் பார்ட்டில் தியோட அப்பா தீக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பார்ல, அதுக்கப்புறம் காட்டுறாங்க. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக திருவிழாவில் ரதியை பார்த்தான்ல, அது ஃபஸ்ட் டைம் இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் ஃபஸ்ட்டு சியாம் நாட்டுக்கு வந்தப்போ கப்பல்லேருந்து தரையிறங்கியிருப்பாங்கல்ல, அப்போ இந்த சியாம் அஃபீஷியல்ஸ்லாம் இவங்களை வரவேற்றாங்கல்ல, அந்த இடத்துலையே ரதியை பார்த்துருக்கான். ரதி எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு கடலெல்லாம் வணங்கிட்டு இருந்திருப்பான்ல, அப்போ தான் ரதியை பார்த்துருப்பான். ரதியை பார்த்தோன்னே உடனே ஸ்டன்னாகி நின்றுப்பான். அதுக்கப்புறம் ரதி இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப தள்ளி நின்றுருந்துருப்பான். அதனால் ரதி தீயை நோட் பண்ணல. ஸோ தீயை பொறுத்த வரைக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆட்ட ரதியை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் திருவிழாவில் ரதியை மறுபடியும் பார்த்தோன்னா அவன் கூட போய் பேசியிருப்பான். இன்னொரு பக்கம் காட்டினாங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் அஃபீஷியல்ஸும் சியாம் அஃபீஷியல்ஸ்க்கும் கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய டைம் நடந்துட்டு இருக்கு போல். இப்போ ரதி என்ன பண்ணுறான்னா, ஆல்ரெடி அவங்ககிட்ட லாங்குவேஜ் பேரியர் வேறு இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க 2 பேர்கிட்டையும் பொறுமையாக எடுத்து சொல்லி சமாதானம் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் ரதியோட அப்பா பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த 2 நாட்டுக்காரங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தா சியாம் ஃப்ரெஞ்சுக்கு ஆதரவு அளிக்கிறதுலாம் நடக்காம போயிடும்ல. அதனால நம்ம அஃபீஷியல்ஸை கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ரதியை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. அவங்க குணத்தாலையும் மரியாதையாலுமே எல்லா பிரச்சனையும் அவன் சால்வ் பண்றான்ல. அதனால இதுல ரதியை அரசர் வேற பாராட்டியிருக்காங்க. அதாவது இந்த சியாம் நாட்டோட அரசர் இருப்பாங்கல்ல, அவங்க ரதி ஒரு சியாம் நாட்டுக்காரங்களா இருந்துட்டு பிரெஞ்சில் போய் வளர்ந்து இப்போ பிரெஞ்சுக்கும் சியாமுக்கும் ஒரு பாலமாட்டு இருக்க உதவ வந்திருக்காங்கல்ல. அதோட ரதியை பத்தியும் அரசருக்கு நிறைய தெரிய வந்திருக்கு. அதனால ரதியை நல்லா பாராட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இதனால ரதி சந்தோஷமா எப்பயும் அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி லெட்டர் எழுதுவான்ல, அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கான். நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த குணங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், ரொம்ப நன்றிமான்னு எழுதிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரதிக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா தீயோட பாட்டி வந்துடுறாங்க. ஆக்சுவலா இப்போ ஊருக்குள்ள ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு போல, அதனால உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அந்த பாட்டி சொல்றாங்க. என்னன்னா தீயோட கேரக்டர் பத்தி தான் ரூமர் போயிட்டு இருக்கு. ரதி கூட எல்லாம் சுத்திட்டு இருந்தான்ல, அதனாலயோ என்னமோ தெரியல தீக்கு பாய்ஸை தான் பிடிக்கும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க போல. அப்பெல்லாம் யாரும் இதை அக்செப்ட் பண்ணல. அதனால தீயோட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்ல சொல்றான், எதுக்கு இவ்வளோ அவசரம், அதெல்லாம் வேணான்ட்டு. ஆனா அவங்க பாட்டி கேட்குற மாதிரி இல்லை. பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தியோட அப்பாவாலேயும் அவங்க கிட்ட எதுவும் பேச முடியல. இப்போ ரதியை காட்டினாங்கன்னா, ரதிக்கு ஹெல்ப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணு பேர் ஜாம். ஸோ ரதி ஜாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன சேரனெல்லாம் கூப்பிடாத, என்ன ரதினே கூப்பிடுன்னு. அப்படியே ரதி ஜன்னல் பக்கமா பார்க்கும்போது தூரத்துல ஒரு பெரிய வீடு தெரியுது. அது யாரோட வீடுன்னு கேட்க அந்த பொண்ணு சொல்றா, ஓ அந்த வீடா, அந்த வீடு விசுட் ஃபேமிலியோடது. ஆனா நீங்க அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க, ஏன்னா அந்த வீட்டோட பையன் ஒரு மாறி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க தீயை பத்தி தான் பேசுறாங்க. ஆக்சுவலா தீயை பத்தி தான் ஊர் ஃபுல்லா ரூமர் இருக்குல்ல, அந்த ஆளோட பேருன்னு சொல்லிட்டு தீயோட உண்மையான முழு நேம் சொல்றாங்க. ரதிக்கு தான் தீயோட உண்மையான நேம் தெரியாது, அவனை ஒரு காமனர் தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அங்க இன்னொரு வேலையால் வராங்க, அவன் பேர் குய். இவங்க 2 பேரும் தான் ரதிக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க. ஸோ குய் இப்போ ஒரு லெட்டர் ரதி கிட்ட தரான். அதாவது தீயோட லெட்டர் தான் அது. அந்த லெட்டரை தீ அவன் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு இருப்பான். கரெக்டா தீயோட அசிஸ்டன்ட்டும் இந்த குயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. ஸோ அவன் கிட்ட இருந்து இந்த குய் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ தீயோட லெட்டரை பார்த்த உடனே ரதி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அவன் ஆத்தங்கரையில போய் புக் வாசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா தீ தான் அங்க மீட் பண்ண வர சொல்லியிருப்பான். ஸோ அங்க தீ அப்படியே படகு ஓட்டிகிட்டே வர ரதிக்கு ஒரே ஸ்மைல் தான். அதுக்கப்புறம் தீ கூட அவன் போட் ரைட் போறான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா தீ மனசுல என்ன குழப்பனா, அவனை பத்தின உண்மையா அவர் ரதி கிட்ட சொல்லி ஆகணும்ல. அதனால அவனோட அடையாளத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தீ முழிச்சுட்டே சொல்ல வரான். ஆனா ரதியவே பார்த்துட்டு இருக்கான். தீக்கு ரதி கிட்ட அவனோட உண்மையான அடையாளத்தை சொல்லாம இருக்க முடியல. ஆனா சொல்றதுக்கான தைரியமும் இல்லையா, அதனால ஒண்ணுமில்லைன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் அந்த மூவ் ஃபைட் நடக்கும்ல, அந்த இடத்துல காட்டினாங்கன்னா டெக் அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு கண்ணை கட்டிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் காம்படிஷன் நடக்கும் போது அங்க டெக் தான் வின் பண்றான். சரி அடுத்து யாரு போட்டிடுறீங்கன்னு கேட்கும் போது அங்க ஒருத்த வராங்க. சரின்னு டெக்கு கண்ணெல்லாம் கட்டிட்டான். அப்பதான் அங்க மெக் என்ட்ரி கொடுக்குறான். இப்போ ஒரு ஆள் சண்டை போறன்னு வந்திருப்பான்ல, அவன் அனுப்பிட்டு டெக்கு கூட மெக் சண்டை போட நிக்கிறான். டெக்கு தான் கண்ணை கட்டியிருக்கான்ல, அதனால அவனுக்கு இப்போ ஆள் மாறினதெல்லாம் தெரியல. ஸோ இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைட் போயிட்டு இருக்கு. டெக்கும் நல்லா தான் அடிக்கிறான். ஆனால் கடைசியில் மெக்கட்ட அடி வாங்கி டெக் தோத்து போயிடுறான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மணி எடுத்துட்டு மெக் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் டெக் அவனோட கண்கட்டே அவிழ்க்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஆள் முன்னாடி சண்டை போறேன்னு வந்திருப்பான்ல, அவங்ககிட்ட போய் நீயா அது சண்டை போட்ட, கண்டிப்பாக நீயா இருக்க மாட்டேன், எனக்கு அவங்ககிட்ட வேற ஒரு வாசனை அடிச்சது, உண்மையை சொல்லி யார் சண்டை போட்டதுன்னு கேட்கும்போது அந்த ஆள் எனக்கு தெரியாது, எவனோ ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் டெக்கு
டெக்கை பொறுத்த வரைக்கும் என்னை யார் தோக்கடிச்சான்னு கோவமாக இருக்கான். அப்படியே வீட்டுக்கு போகலான்னு ரிக்ஷா பிடிக்க வர அப்போ கரெக்டாக மெக் வரான். மெக் இவனை பார்த்தோன்னா ஐயோ இவங்கிட்ட தப்பிக்கணுமேனு போக பார்க்குறான். ஆனால் டெக் கரெக்டாக மெக்கோட ரிக்ஷாவே பிடிச்சிடுறான். மெக்கும் இவன்கிட்ட எதுவும் வாய் கொடுக்காம தப்பிச்சு போயிடணுன்ட்டு பேசாமே வண்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரதியும் தீயும் காட்டினாங்கன்னா ரதி தீ கிட்ட கேட்குறான், சியாம் நாட்டுக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்காரங்களுக்கும் சரியா ஒத்து போறது இல்ல, நிறைய பேர் சண்டை போற மோட்டிவேட்லேயே இருக்காங்க, உனக்கு என்ன பார்த்தா கோவம் வருதா இல்லை என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க அப்ப தீ சொல்றான், நான் உன் கூட நல்லா பேசுறேன், உன் கூட போட் ரைட்லாம் வந்தேன், என்னை பார்த்தா உனக்கு பிடிக்காத மாதிரியா இருக்குன்னு தீ கேட்க அதுக்கு ரதியும் சரி ஓகே, இதுக்கப்புறம் ஒரு வேளை சியாமுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஏதாவது சண்டை வந்தாலும் அப்பயும் நீயும் நானும் எப்பயும் போல சகஜமாகவே இருக்கணும் ஓகேவான்னு கேட்க தீ சொல்கிறான் ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ என் கூட பேச மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக தீ அவன் அடையாளத்தை மறைக்கிறான்ல அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ரதி பின்னாடி இந்த லோட்டஸ்லாம் இருக்கும்ல அதை பார்த்து இவன் தான் எப்பயுமே அம்யூஸ் ஆவானே அந்த மாதிரி லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு போக ஆக்சுவலாக ரதியோட அம்மா செய்கிற அந்த தாமரை சூப் இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுன்னு நினைக்கிறான். பட் இந்த தாமரை அதுக்கானது இல்லை. ஸோ இந்த தாமரை எடுத்துட்டு போய் அவங்க 2 பேரும் கோவிலுக்கு போறாங்க. இந்த கோவிலுக்கு வர்றது கூட ரதியோட அம்மாவோட ஆசை தான். ஸோ கோவிலில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தீ சொல்றான், உனக்கு அந்த சூப் பிடிக்கும்னு சொன்னில, நான் உன்னை அந்த சூப் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் டெக்கையை காட்டினாங்கன்னா டெக் வண்டியில் வரும்போது புலம்பிட்டே வரான், என்னை அடிச்சது யாருன்னு தெரியல, ஆனா அவனால வேலை செய்யற ஆளாட்ட தான் இருக்கான், அவன்கிட்ட ஒரு ஸ்மெல் வந்துச்சு, அதே ஸ்மெல் உங்ககிட்டே வர மாதிரி இருக்கு, ஒருவேளை நீ தான் என்ன அடிச்சான்னு கரெக்டாக கேட்டுறான். மெக்குக்கா எப்படியாச்சும் சமாளிக்கணும்ட்டு இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் டெக்குக்கு மெக் மேலே லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி சண்டை போடுறவங்கலாம் அவங்களுக்கு அடிப்படும்ல, அந்த வலியை குறைக்கிறதுக்காக வாயில் கிராம்பு போட்டுப்பாங்க, அந்த ஸ்மெல்ல தான் டெக் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ டெக்கோட பேலஸுக்கு வந்தோடனே அவனை ட்ராப் பண்ணிட்டு மெக்கு போகும்போது இந்த டெக் அவன் ஃபர்ஸ்ட் கேமில் ஜெயிச்சிருப்பான்ல அந்த மொத்த மணியுமே மெக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். அவன் ப்ரைஸ் மணிக்காக சண்டை போட்ட மாதிரி தெரில, அவனுக்கு பிடிக்கும்னு சண்டை போட்டிருப்பான் போல. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா ரதியும் ரதியோட அப்பாவும் ரதியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது ரதியோட அம்மா சியாமிஸ் தானே, ஸோ அவங்க வீடு இங்கே தான் இருக்கும். இத்தனை நாள் ஃப்ரான்ஸில் இருந்தனால இங்கே வராமல் இருந்தால் பரவாயில்ல, இப்போ இங்கே சியாம் அங்கே போகாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் அங்கே போகிறாங்க. இப்போ தான் இங்கே ஒரு உண்மையவே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரதி இவங்களோட உண்மையான குழந்தை இல்லை, ரதியை தத்தெடுத்து தான் இவங்க வளர்த்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அந்த வீட்டில் இருந்த லேடி நேம் தான் மதர் ரங். அந்த வீட்டில் சமயக்காரங்கள வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க தான் ரதியோட உண்மையான அம்மா. அவங்ககிட்ட இருந்து அந்த மதர் ரங்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த பிரெஞ்ச் மேன் இருக்காங்கல்ல அவங்களும் தத்தெடுத்துட்டு தான் ரதியை பிரான்ஸுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ ரதி இவங்களுக்கு உண்மையான குழந்தை இல்லை. பிரான்ஸ்ல இருக்கும் போது அந்த மதர் ரங் இருக்காங்கல்ல அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க அங்கே அந்த மதர் ரங்கோட அப்பாலாம் இருக்காரு, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மதர் ரங்குன்னு சொல்றாங்கல்ல அவங்களோட அண்ணன் வராங்க, அதாவது ரதியோட மாமா தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்ககிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க சிஸ்டர் இறந்துட்டாங்களே ஃப்ரான்ஸில் போய், அந்த கோவம் அவங்களுக்கு இருக்கு போல. இதோட அந்த இடத்துக்கு டெக் வேற வரான். ஆக்சுவலாக அந்த ரதியோட மாமா இருக்காங்கல்ல அவங்க பையன்தான் டெக் போல. அவன் வந்தோடனே ரொம்ப மரியாதையாக தான் பேசுகிறான், நீங்கள் தான் அங்கிளா, ஓ நீங்கள் தான் ரதியா அப்படின்லாம் பேசிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறான். ஆனால் ரதியோட மாமா என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு போய் வணக்கம் சொல்கிற, அவன் சாதாரண வேலைக்காரியோட பையன்தான், அவனுக்குலாம் நீ மரியாதை செய்யக்கூடாதுன்னு ரதி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்க. அங்கே அந்த மதர் ரங்கோட அப்பா இருக்கார்ல அவர் ரதியோட மாமாவை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் டெக் நல்லா ஜாலியாக ரதி கூட பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ரதியோட அப்பாவும் ரதி அடிமையாட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நீ எதை நினச்சி பயப்படக்கூடாது, நீ இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் அம்பாசடரோட பையன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோன்ட்டு ரதிக்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. இப்போ ரதி அப்படியே அந்த வீட்டை சுற்றி நடந்து போக அவன் சின்ன வயசுல இந்த வீட்டில் தானே வளர்ந்துருப்பான், அவங்க அம்மா இங்கே வேலை செய்கிறனால அந்த ஞாபகங்கள்லாம் அவனுக்கு வருது. அப்படியே அவன் சமையல் கட்டு பக்கம் போக அங்கே ரதியோட உண்மையான அம்மா இருக்காங்க. இவன் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மா நான் தான் உங்க ஜோயின்னு சொல்ல இவன் என்ன நினைச்சிருப்பான், ரதியோட அம்மா ரொம்ப சந்தோஷமா இவனை பார்ப்பாங்கன்னு தான் நினைச்சான். ஆனா அவங்க அம்மா இவனை பார்த்தோன்னே பயந்து ஒதுங்குறாங்க, நீங்க எங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்க பெரிய ஆளு, நீங்க பிரான்ஸ் அம்பாசிடரோட பையன், நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்றாங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் அடிமைகளை தொடக்கூடாது அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கும்ல, அதனாலேயே இந்த அடிமையை பார்க்க நீங்களா வரக்கூடாது, நீங்களா பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு ரதி அவங்க பக்கத்துல வர விடாம அவங்க அங்கிருந்து ஓடிட்டாங்க. ரதி இந்த நாட்டுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருப்பான். ஆனா தன் அம்மாவே தன்னை ஒதுக்கிட்டு போறதை பார்த்துட்டு ரதி ரொம்பவே அழுகுறான். அதுக்கப்புறம் ரதி ரொம்ப சோகமாவே இருக்கான், எதுவும் சாப்பிடவே இல்லை. அதை நினைச்சு குய்யும் ஜாமும் என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க தீயோட அசிஸ்டன்ட் ரதிக்கு சாப்பாடு கொண்டு வரான். அவங்ககிட்ட இவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க இப்படி ரதி எந்த சாப்பாடுமே சாப்பிட்றது இல்லைன்ட்டு. ஸோ அதெல்லாம் அந்த அசிஸ்டன்ட் போய் தீ கிட்ட சொல்லிடுறான். அப்பதான் தீ யோசிக்கிறான், என்னது ரதி எதுவுமே சாப்பிட்றது இல்லையான்ட்டு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ரதியோட பாட்டி வேற
அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு முழு மூச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே ரதி ஆத்தங்கரை பக்கம் சோகமா நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா தீ வரான். என்ன ரதி நீங்களும் இங்க நிக்கிறீங்க, ஏதோ கோஇன்சிடென்ஸ் போலன்ட்டு தீ பேசுறான். ஆக்சுவலா தீ இந்த இடத்துக்கு வேணும்னே தான் வந்திருப்பான். இப்ப பார்த்தோன்னா திடீர்னு பாக்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறான். சரி இங்க மீட் பண்ணிட்டோம்ல, என் கூட நீ ஒரு இடத்துக்கு வரியான்னு சொல்லிட்டு தீ ரதி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எங்கன்னு பாத்தீங்கன்னா தீயோட அண்ணா வீட்டுக்கு தான். அங்க அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. ஆக்சுவலா தீயோட அண்ணா வந்து பிசிக்கலி சேலஞ்சர் போல. அவங்களும் அவங்க ஒய்ஃபும் ரதி கூட ரொம்ப நல்லாவே பேசுறாங்க. இவங்களும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆயிட்டாங்க. அப்படியே எல்லாரும் சாப்பிட உட்கார அங்கதான் ரதி ஆசைப்பட்டு கேட்டான்ல அந்த லோட்டஸ் ஸ்டெம் சூப், அது தீ ஸ்பெஷலா செஞ்சே ஆகணும்னு சொல்லி அதை செய்ய வச்சிருக்கான். அப்படியே அங்க சர்வ் பண்ணுவாங்கல்ல, அப்போ கூட தீ வந்து மற்றவங்களுக்கு கம்மியாக பீஸ்லாம் போட்டு ரதிக்கு தான் நிறைய பீஸ் போடுறான். இதெல்லாம் அவங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஹாப்பியாக பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ரதி அழுகிறது நோட் பண்றாங்க. என்னன்னா ரதிக்கு அந்த சாப்பாடுலாம் பார்க்கும்போது அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல. ஸோ இங்க வந்தது அவங்க அம்மா தன்னை ஒதுக்கிட்டு போனதெல்லாம் நினைச்சு ரதி இவங்க கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இவங்களும் ரதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ரதி தீ கிட்ட சொல்றான், ரொம்ப தேங்க்ஸ், இப்பதான் ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இந்த சியாம் நாட்டோட சாப்பாடு உண்மையாவே ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு சொல்ல அப்ப தீ சொல்றான், அப்படியா அப்ப அடிக்கடி வந்து சாப்பிடுன்ட்டு. ஆக்சுவலா இப்ப ரதி அழுகும் போது தீ அவனோட கர்ச்சீஃப் கொடுத்துருப்பான். அந்த கர்ச்சீஃபை ரதி இப்ப திருப்பி தரான். அப்ப தீ ரதி கிட்ட எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடலாம்னு நினைச்சு இப்ப நான் உன்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனல, அந்த சின்ன வீட்டு பக்கத்தால ஒரு பெரிய வீடு இருந்துச்சு பாத்தியா, அதை நீ கவனிச்சியான்னு கேட்க அப்ப ரதி சொல்றான், தெரியும், அந்த வீட்டை பத்தி நான் குயிக்கட்டி ஜாம் கடை கேட்டேன். அந்த வீட்டுல இருக்க பையன் வந்து ஒரு மாறி போல, அந்த வீட்டுல இருக்க பையன் நேம் கூட ஏதோ கவுண்ட்டுன்னு வரும்னு சொல்லிட்டு தீயோட உண்மையான பேரை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப தீயும் ரதி கிட்ட அந்த பெரிய வீட்டுல தான் நான் இருக்கேன்னு சொல்றான். ஆக்சுவலா தீ என்ன சொல்றானா அது எங்க வீடுங்கிற மீனிங்ல சொல்றான். ஆனா ரதி எப்படி புரிஞ்சுக்கிட்டானா, நான் அப்பயே நினைச்சேன் நீ அந்த வீட்டுல தான் வேலை செய்யறியான்னு கேட்டுறான். உன் முதலாளிக்கு பெரிய மனசுதான், உனக்காக அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு சின்ன வீடா கட்டி தந்திருக்காங்க பாரு, பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் பாக்குறான்னு சொல்லிட்டு ரதி கிளம்பிடுறான். தீக்கு ரதி கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ரதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் தீயை பத்தி தான் நினைச்சு பாக்குறான். தீ கூட போட்ல போனது, அதுக்கப்புறம் அந்த சர்வ் பண்ணும் போது தீ வந்து ரொம்ப அன்பா பரிமாறி இருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தீயும் ரதியை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ரதி கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு தீக்கு சுத்தமா தெரியல. இப்ப அடுத்த நாள் பார்த்தோம்னா சிஎம் அபிஷியல்ஸ்லாம் பிரெஞ்சு அபிஷியல்ஸ் தங்கி இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரி என்னன்னு பார்ப்போம்னு ரதியோட அப்பா இன்னும் 2 ஆபீசர்ஸ்லாம் போக அங்க சிஎம் அபிஷியல்ஸ் கூட தீயும் வந்திருக்கான். தீய சிஎம் அபிஷியல் கெட்டப்ல பார்த்தோன்னா ரதி பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். அப்படியே ரொம்ப ஆச்சரியமா தீன்னு கேட்கறான். அப்போ இந்த அஃபீஷியல்ஸ்லாம் வணக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை ரதி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அவன் தீயை தான் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தீயோட அப்பாவும் இவன் தான் என் பையன், இவன் பேருன்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்டுன்னு ஒரு பெரிய நேம் சொன்னாங்கல்ல அதை சொல்றாங்க. ஆக்சுவலாக தீயும் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கான், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ஹெட்டு போல அவன். ஸோ தீயை பற்றி அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே ரதி பார்க்குறான் தீயை, அந்த கவுண்ட் நீ தானாங்கிற மாதிரி. அப்போ தீயோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, எப்படிதான் ரதியை சமாதானப்படுத்த போறோன்ட்டு தீக்கு புரியல. ஸோ இனி இந்த ட்ராமாவில் வர இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.